சார் இப்போ இவங்க கூட போட்டியாக வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில பொங்கல் ரிலீஸ் மாரி எய்ம் பண்ணி விடுறாங்க. இவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு ஜனநாயகன் ஆல்ரெடி. இவங்களுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு பராசக்தி டீம் தயாராயிட்டாங்களா? 2 படத்துக்கும் இடைவெளி இருக்கு. ம். ஒரு 11ஆம் தேதி ரிலீஸ் பண்றாரு. 14 3 நாள்ல அவங்க வந்து மொத்த வசூலையும் வாரிருவாங்க. ஜனநாயகன் எடுத்துரும் இல்லையா? ம். ரசிகர்களுக்கான தீவிரமான ரசிகர்களுக்கான கொண்டாட்டம்ங்கிறது அங்கே வந்து பெருசா முடிஞ்சிடும். ம். பராசக்தி படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பின்னாடி அப்புறம் அது அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ரசிகர் கூட்டம் இருக்குது. இவர் அளவு கிடையாது அது. பராசக்தி படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பின்னாடியான ரீஓப்பனிங் வந்தால் தான் அவருக்கு இந்த படத்தை வந்து தொடவே முடியும். இந்த படம் அதாவது ரசிகர்களுக்கான படம் என்பதும் வெகுஜன கமர்ஷியல் படம் என்பதற்கும் படம் நல்லா இருந்தால் ஓடும் அப்படிங்கிறக்கும். இப்போ அயோத்தின்னு ஒரு படம் வந்து சசிகுமாருக்கு ஓடிச்சு. இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சு. இது மாதிரி படங்கள்லாம் வந்து படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற படத்துக்குள்ளே சசிகுமார் இருக்காரு. ஓகே, அப்படித்தான் இவங்க கதை. கண்டென்ட் தான் ஹீரோ. கண்டென்ட் தான் ஹீரோ. ஆனால் விஜய்க்கு அது கிடையாது. விஜய் படம்ப்பா, விஜய் படம் அவ்வளோதான்.